என்கிட்ட ஒரு தம்பி கேட்டார், நீங்கள் என்ன சார் போராடம் பூரா ஜாதி பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க, ஒன்று வந்து ப்ரைடாக வச்சுக்கோ, செருப்பு தைக்கிறவன் எப்படி சார் ஜாதி பெருமை பேச முடியும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அங்கேயும் பேசணும்டா, என்னுடைய தகப்பன் செருப்பு தைச்சிட்டு இருந்தா, நான் செருப்பு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லணும்டா, பிள்ளைகள் அப்படி வளரணும்டா அப்படின்னு. வளர வேண்டாமா? எந்த குடும்பம் தான் எந்திரிச்சு வரணும்ல, எல்லா குடும்பம் எந்திரிச்சு வரணும்ல. செருப்பு தைக்கிற செருப்பு தச்சுக்கிட்டே இருக்கணுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதையை. அமெரிக்க அதிபர் ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து செருப்பு தைக்கிற ஃபேமிலியிலேருந்து வந்தாருன்னு உடனே எதிர்கட்சி உறுப்பினர் வந்து கேள்வி பண்ணார், அன்னிலாம் செருப்பு தைச்சிட்டு இருந்தான் அப்படின்னு. அவர் சொன்னார், எஸ் ஸ்டில் ஐ நோ த டெக்னாலஜி, உங்களுக்கு செருப்புக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, நான் இப்போயே நான் தச்சு கொடுக்க முடியும். என்ன கெட்டிக்காரத்தனம் பாருங்க, என்ன கெட்டிக்காரத்தனம் பாருங்க, என்ன நாலேஜ் பாருங்க, என்ன நிதானம் பாருங்க. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. உங்களுடைய நாட்கள் என்னப்படுகின்றன அப்படின்னு அண்ணாட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு டேஸ் ஆர் கவுண்ட். ஏன்னா அவருக்கு வந்து கேன்சர் இருந்தது, 4th ஸ்டேஜ் இருந்துச்சு. he was aware that's what going to happen. அவர் சொன்னார், my steps are measured. பதில் பாருங்க, எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன்னு. அந்த கிளாரிட்டி வேண்டாமா? தொழிலில் மட்டும் தான் புத்திசாலித்தனமா? குடும்பத்தில், கலாச்சாரத்தில், பண்பாட்டில், இதை 4 பேருக்கு பரப்புறதுல அந்த இடத்துல முன்னோடியாக இருக்க வேண்டாமா? சார், நீங்கள் 1000 கோடிக்கான எம்பையர் கட்டுங்கள். உங்களை விட மிகப்பெரிய ராஜா ராஜராஜ சோழன், சக்கரவர்த்தி, உலகை ஆண்டவன், முதல் எம்பரர் வரலாறு தெரிஞ்சு தெற்கிருந்து கிளம்பினவன். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய செட்டிநாட்டு வீடு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அரண்மனை இருந்திருக்கணும்ல சார்? யாருக்காவது தெரியுமா அவருடைய அரண்மனை எங்க இருக்குன்னு? அந்த ராஜராஜ சோழனுடைய அரண்மனை மண்ணோடு மண்ணானது. அவன் கட்டிய கோவில் இன்றும் பொன்னானது. இன்னைக்கு அப்படியே நிற்குது. அடுத்தவர்களுக்காக செய்தது, சிவனுக்காக செய்தது, தன் தகப்பனுக்காக செய்தது. அந்த கலாச்சாரம், அந்த விழுமியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர், உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை, அவர் எப்பயுமே நெத்தியில வந்து விபூதி இல்லாம பால் நெத்திய வர மாட்டார். ஒரு விபூதி ஒரு குங்குமம் கட்டாயம் இருக்கும். ஒரு அரசியல்வாதி அவரை சந்திச்சார். என்ன சார் நெத்தில இப்படி விபூதி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், அப்பா சொல்லி கொடுத்தாங்க, வீட்டில் அம்மா சின்ன வயசுலேருந்தே திட்டுவாங்க, பால் நெத்தியாக இருக்கக்கூடாதுன்னு, நான் எப்பயுமே வைப்பேன். சார், வி ஹேவ் டு மீட் வேரியஸ் பீப்புள். 4 கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, 4 முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, நீங்கள் மாட்டு பொட்டும் பூவுமா போய் நிற்கிறீங்க. ஐயோ அப்போ என்ன ஆகும்? பிஸ்னஸ் போயிடும் போது. ஐயோ, இன்னைக்கு வரைக்கும் அவர் பொட்டு வைக்கல, இன்னைக்கு வரைக்கும் விபூதி வைக்கல. யோசிச்சு பாருங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி 3 பொட்டு வச்சிருக்கிறார், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். எங்க அண்ணன் ஓபிஎஸ் 4 பொட்டு வச்சிருக்கிறாரு, 3 முறை முதலமைச்சராக இருந்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆமா நான் பாப்பாத்தி தான் சாகர வரைக்கும் சிஎம் இருந்தாங்க. என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்படி வந்து உங்களுடைய கலாச்சாரத்தை, உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கு ஏதேனும் ஒரு பேர் சொல்லி, ஏதேனும் ஒரு அடையாளத்தை சொல்லி அந்த பக்கம் போகாத. கோயிலுக்கு போனா பிற்போக்குவாதி. நீங்க எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பசங்களை, ஒரு 25 வயசுக்கு மேல உங்களுடைய பசங்களை பார் வரைக்கும் கூட்டி போய் பழகிட்டீங்க. அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா குடிக்கிற நான் பார்த்துருக்கிறேன். வெரி குட், சந்தோஷம், ஹாப்பி. எங்க அப்பா அப்படி இல்லை. கோயிலுக்கு கோயிலுக்கு கூட்டு போறீங்களா? கம்பல் பண்றீங்களா? சின்ன வயசுல குழந்தை ஸ்கூலுக்கு போல, அம்மா காரி அடிச்சு இழுத்துட்டு போறான். ஸ்கூலுக்கு போய் இருமாடு, உங்க அப்பனை மாதிரி நீ படிக்காம சுத்தாத அப்படின்னு இழுத்துட்டு போறான். அந்த பிள்ளை நாளைக்கு நான் கோயில் போக மாட்டேங்குது. சரி விடுங்க, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு அம்மா சொல்றான். அம்மா சொன்னா, அப்பா ஒரே ஒரு பிள்ளை அடிக்காத அப்படின்றான். அதுக்கு தான் 10 பிள்ளை பத்து வச்சு, அடிக்கிறதுக்கு ஒரு பிள்ளையா பத்து வைங்க, பெண்ணு கடிச்சு அதுக்குன்னு ஒரு பிள்ளை பத்து வைப்போம். பெண்ணு பள்ளிக்கூடம் போகணும்னு கம்பல் பண்ண நீங்க கோயிலுக்கு போகணும்னு கம்பல் பண்ணீங்களா? ஏன்? நான் கோயிலுக்கு போறேன்னு உங்க யாராவது ஒருத்தர் சொல்லலாம், ஃபைன். ரிட்டையர்ட் ஆன பிறகு முத்தையா சார் சொன்னார், அந்த மாதிரி உங்களை நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த கான்ஃபரன்ஸில் பார்த்ததே இல்லைன்னு டாக்டர் கேட்டார். நான் அப்போ பூரா சம்பாதிக்க போயிட்டேன், சம்பாதிச்சு முடிச்சப்பறம் இப்போ கான்ஃபரன்ஸில் என்ன பேசுகிறான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னா டாக்டர். அது மாதிரி நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக செயல்பட்டுக்கிறேன். ஓ ஃபைன். கோவில் அத்தனை லாபமும் அத்தனை வெற்றியும் உங்களுக்கு சொந்தமானதா சொல்லுங்க. நாளைக்கு ட்ரை பண்ணுங்க, 1 வருஷம் இடைவிடாம முயற்சி பண்ணுங்க, குழந்தை பிறந்துருமா? சிரியாவில், துருக்கியில் 7.8 ரிக்டர்ல
பூகம்பம் அடிச்சிருக்கு. 4 நாள் கழிச்சு பிஞ்சு குழந்தை, பிரசவமான குழந்தை உயிரோடு எந்திரிச்சு வருது. 4 நாள் கழிச்சு. நேத்து நியூஸ் பாருங்க. யாருடைய மரணத்தை, யாருடைய வாழ்க்கையை யார் தீர்மானிப்பது? இறைவன் தீர்மானிக்கிறான். நம்ம இங்க எவ்வளவு சக்சஸ் ஸ்டோரி கேட்டோம், இதற்கு பின்னாடி எவ்வளவு ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் இருக்கு. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் 100 தோல்வி இருக்கு. நம்ம தோல்வியை பதிவு செய்யறது இல்லை, வெற்றியை மட்டும் தான் பதிவு செய்யறோம். அப்ப தோல்வி நடக்காம போயிருச்சா? அப்ப அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுந்து வந்து நம்ம நிறுத்தியது யார்? அந்த இறைவன். நமக்கு மீறிய சக்தி. நீங்கள் விஷ்ணுன்னு சொல்லுங்க, பெருமான் சொல்லுங்க, சிவன் சொல்லுங்க, முருகன் சொல்லுங்க, அம்மன் சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க, ஏதோ ஒரு இறை சக்தி. அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் வேண்டாமா? சார் அழகா சொன்னாங்க, ஜிஎஸ்டி, அதுக்கே சிரமப்படுறோம். இப்போ ஜிடி, கிராட்டிடியூட் டாக்ஸ், அது வேண்டாமா? அதையுமே பெருந்தன்மையா இந்தாங்க கோயிலுக்குன்னு கேட்டீங்க, தாங்க போங்க. இன்று உங்களை விட அதிகமாக கோயிலுக்கு கொடுப்பவர்கள் சோ கால்டு கடவுள் மறுப்பாளர்கள். நான் சொன்ன காதல் விழுந்துச்சா? உங்களை விட அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால நிற்கிறாங்க. அவ்வளோ புயலுக்கு பிறகு உங்களால் தாக்கு பிடிக்க முடியுது. வெளியில ஒன்று சொல்றாங்க, உள்ள ஒன்று சொல்றாங்க. நீங்க உள்ள சொல்லிட்டு இருந்த நாட்கள் ஏன் வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு யோசிக்கிறேன். காலங்காலமாக சொல்லிட்டு இருந்த நாட்கள் ஏன் சொல்ல மாட்டீங்கன்றேன். அது உங்களுடைய அடையாளமாக இருந்தது ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இன்னைக்கு வந்து உங்களை நெத்தியில விபூதி வைக்காதீங்க சொல்றீங்க, ஒருத்தர் கூட வேட்டி கட்டலையே இருக்கா? ஒண்ணு அத்தி புத்த மாதிரி வேட்டி கட்டின சிங்கமே அப்படின்னா இல்ல, அது பிரச்சனை இல்லை. நம்முடைய அடையாளம் எது? எங்க அது ஒரு பின் மாறி மாறி போய் அது இன்ஃபீரியரா கொண்டு நிப்பாட்டிடுது. இந்த இடத்துல 2 பேர் வேட்டி கட்டி வந்திருந்தாங்கன்னா, என்னை மாதிரி ஆட்கள், என்னை பேச்சாளர் எக்ஸ்கியூஸ் பண்ணி, சரி நம்ம நகரத்தார் கிடையாது, தள்ளி விட்டுறோம், ஜாதி தூக்கி விட்டுறோம் சொல்லி முடிச்சுருவீங்க. இங்க 2 பேர் வேட்டி கட்டி வந்திருந்தாங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு 45 வயசு பையன் வந்திருந்தாங்கன்னா, தம்பி என்ன புதுசா இருக்கு அப்படின்னு 5 பேர் கேட்கல, அங்கேயே அவுத்து மாட்டிடுவான். இதுக்கட அது புதுசா என்னமோ பண்ணிட்டு அப்படின்னு. அப்ப நாம அதை என்கரேஜ் பண்றது, அதை கேலியாக கருத ஆரம்பித்து விட்டோம். இந்த இடத்துல ஒரு தம்பி நெத்தி நிறைய பட்ட போட்டு வந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? அவன் என்ன சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிருப்பான். ஒரே ஒரு ரேர் பீஸ், நம்முடைய எக்ஸிபிஷன் மெட்டீரியல் எல்லாம் பாருங்க. வாங்க தம்பி உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். என்ன மொத்த குரூப்ல நீ தான் பட்டையோட நிற்கிற. சிரிக்கிற மேட்ரா சார் இது? சிரிக்கிற மேட்ரா சார் இது? இதான் சார் நடந்துருச்சு. உங்களுக்கு தெரியாமலே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி என்ன நடந்திருக்கு பாருங்க. எது எது நம்முடைய கலாச்சாரமோ அது அத்தனையுமே கேலி பொருளாக மாறி இருக்கிறது. எப்படி மாத்திட்டோம்? எல்லா சினிமாலும், எல்லா கதையில, ரோட்ல போற எல்லா இடத்துலையும் அவன் உனக்கு மொட்டை போட்டுருவான், எனக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கு, அவன்கிட்ட போறா அவன் பட்டை அடிச்சிருவான், அவன் உனக்கு நாமம் போட்டுருவான், என்னடா காவடி தூக்கிட்டு இருக்கிற, என்னடா பல்லக்கு தூக்கிக்கிட்டு இருக்கிற, இது பூரா என்னுடைய கலாச்சாரம், இது பூரா என்னுடைய பெருமை. தத்தோ சரவணன் அவ்வளோ பெரிய காவடி எடுத்து அந்த ஆட்டம் ஆடுறாரு இந்த தைப்பூசத்துக்கு. அது என்னுடைய பெருமையா இருந்தத எப்படி கேலியா மாத்தின? என்ன அவனுக்கு பல்லக்கு தூக்குற, என்ன அவனுக்கு காவடி தூக்குற, எனக்கு மொட்டை போட பார்க்குறியா, காது குத்து பார்க்குறியா, எனக்கு நாமம் போட எது எது உங்களுடைய பெருமையோ அது அத்தனை கேலி பொருளாக மானது. நீங்களே பேசும்போது சொல்றீங்க, அவன்கிட்ட போனா வந்து மொட்டை அடிச்சு விட்டுருவான். இதான் நெரேட்டிவ், இதான் கலாச்சாரத்தில் நம்மளை பின்னாடி கொண்டு வருது. அப்போ நம்முடைய அடையாளத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால், நம்முடைய அடையாளத்தை நாம் அடுத்தவர்களுக்கு கடத்தாமல் இருந்தால் பெரிய சேலஞ்ச் காத்திருக்கு. எல்லோருக்கும் ஒரு கவலை இருந்தது. நான் வந்து நேரத்துக்கு முன்னாடியே முடிக்க விரும்புகிறேன். மதிய லஞ்சில் பாதி பேர் மயங்கி விழுந்திருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அரசியலுக்கு தயவு செய்து வாருங்கள். நேரடி அரசியலுக்கு ஒரு சிதம்பரம் பத்தாது. எல்லா கட்சியிலும் ஒரு சிதம்பரம் வைக்கணும், எல்லா கட்சியிலும் ஒரு சிதம்பரம் இருக்கணும். நாம் தமிழர்ல ஒரு சிதம்பரத்தை போட்டு வச்சிடணும். நம்மால் பாஜக, அதிமுக, திமுக எல்லாத்துலேயும் சொல்லும்படியாக ஒரு ஆள் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய குரல் கேட்கப்படும். எல்லா இடத்துலையும் ஒரு பொலிட்டிக்கலாக நீங்களே ஒரு ஆள் நேர்ந்து விட்டுருந்தவர், உனக்கு வேலை அதுதான். ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பார்த்துக்கோ, வச்சுக்கோ, அந்த கட்சியில் நீ அண்ணன் எடப்பாடியார் வாழ்க்கை, அண்ணன் அண்ணாமலை வாழ்க்கை அப்படின்னு பேசிட்டே இரு. போய்ட்டு நமக்கு ஏதாவது தேவைன்னா அங்கே போய்ட்டு லைசன்ஸ் பேசி முடிச்சிடணும். எல்லா கட்சியிலும் அரசியலுக்கு, நேரடி அரசியலுக்கு தயவு செய்து வாருங்கள். வெரி 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 எசென்சியல். நாளை உங்களுடைய குழந்தை உங்கள் தான் அப்படின்னு யார் சொல்லுவார் நினைக்கிறீங்க? நான் தான் சொல்ல நினைக்கிறீங்களா? விஏஓ தான் சொல்வார். இவர் உங்களுடைய மனைவி அப்படின்னு யார் சொல்வா? பாஸ்போர்ட் ஆஃபீஸர் தான் சொல்வார். இல்லை மாற்றிடுவார்.
அவர்கிட்ட தான் சர்டிஃபிகேட் காட்டுறீங்க. நீ கோயில் முன்னாடி போய் நிற்கிறீங்க, இதுதான் என் பொண்டாட்டின்னு. பாஸ் சார், இதான் சார் என் பொண்டாட்டி, ப்ளீஸ் சார், அப்படிதான் போய் நிற்கிறீங்க. அப்ப இதை தீர்மானித்தது யார்? அரசியல்வாதிகள். அதனால் அரசியலில் இருங்கள். தயவு செய்து நமக்கெல்லாம் அரசியல் ஒத்து வராது. தொழில் பண்ணுறவனுக்குலாம் அரசியல், தொழில் பண்ண தெரியாத ஒருத்தர் நாங்கள் அனுப்பி விட்டுருங்க. நம்ம தான் எல்லாம் எதுவுமே தெரியாத தான் அரசியலுக்கு அனுப்புகிறோம். நம்ம குரூப்லேயே தொழிலில் மோசமாக தோத்த ஒருத்தர் இங்கே வா, நாங்கள் உனக்கு ஃபண்ட் பண்ணுறோம், நீ அங்கே போ, நீ பார்த்து அங்கே பாரு அரசியல் பண்ணிட்டே அப்படின்னு எல்லா கட்சியிலையும் ஒரு ஆள் நம்முடைய மோல் ஒருத்தர் போட்டு வச்சுருங்க. சீரியஸ்லி யோசிங்க. நீங்கள் அப்புறம் ஒரு போர்டு மீட்டிங் போட்டு யோசிச்சிங்கன்னா பாண்டே எவ்வளோ முக்கியமான மேட்டர் சொன்னார் உங்களுக்கு தெரியும். யூ வில் ஹேவ் ஒன் பர்சன் ஃபார் யுவர் சேக், உங்களுக்காக. அவருக்கு வந்து உங்களுடைய கம்யூனிட்டியை முன்னாடி கொண்டு போகணும், அவ்வளோதான். ஒரு அட்லீஸ்ட் அவர் உங்களுக்காக நல்லது செய்யாட்டாலும் உங்களுக்கு ஒரு கெடுதல் வராமல் தடுப்பார். அட்லீஸ்ட் யூ கேன் ஸ்டாப். பாப்புலேஷன் நான் போராடம் பூரா சொல்கிறேன், 40 வயசு கீழே இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கடைசியாக எனக்கு நீங்கள் அப்படி செட்டப் வச்சிருக்கீங்களான்னு தெரில, நாடார் சமுதாயம் தொழில் முனைவராக பெரிதளவுக்கு வெற்றி பெற்றதற்கு ரொம்ப முக்கியமான காரணி த மெர்கன்டைல் பேங்க். அதை மாதிரி நீங்கள் ஒரு பேங்க் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. லெட் தட் பி எ பர்பஸ். ஒரே ஒரு பர்பஸுக்காக ஒரு பேங்க். அது எப்படி ஆர்பிஐ நாம்ஸ்லாம் வாங்குவீங்க, நீங்கள் எப்படி உங்கள் தொழிலுக்கு நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டியதை கொடுத்து எடுக்க வேண்டியது எடுத்து எப்படி நீங்கள் பெர்மிஷன் வாங்குறீங்களோ அது மாதிரி ஒரு பேங்க். ஒன்லி உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த தொழில் முனைவோர் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய முதலீடை குறைந்த வட்டியில் கொடுப்பது. அவங்க அப்பா இருந்தார், அவங்க தாய் மாமா இருந்தார், 10,000 ரூபா கொடுத்தார். எனக்கு தாய் மாமா இல்லையா, நான் எங்கே போகிறது? அவர் பொண்ணை கொடுத்து நான் தான் அவருக்கு 10,000 கொடுத்துட்ருக்கிறேன். அப்போ என்ன செய்யுது? அப்போ ஒரு பிளேஸ் வேர் யூ கேன் ரீச். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொண்டா, we will scrutinize this, we will fund you, we will fund you. நீ வந்து அதுக்கான வட்டியை உருப்படியாக கொடுக்கணும். இதை செய்யுங்க. பாதி பேர் நீங்கள் போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அவங்க மீதி பேர் இங்கே வருவாங்க. யூ ஃபண்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு கொடுங்க. எல்லாருக்கும் லோன் கொடுங்க, ப்ரையாரிட்டி உங்களுக்கு கொடுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுங்க. உள்ளே இருக்கிறாள் உங்கள் ஆளாக போடுங்க. அவனுக்கு என்ன தேவைங்கிற பார்த்து அவன் உருப்படியான ப்ராஜெக்ட் வந்தால் காசை கொடுங்க. ஒரு 1000 கோடி ரூபா ரெடி பண்ணுங்க போதும். இங்கே தெரியும் எனக்கு எத்தனை 1000 கோடி ரூபா உட்காந்துருக்குன்னு. இந்த மொத்தத்தை மட்டும் வாசல் கதவை போட்டேன்னா நம்ம அப்படி சம்பாதிச்சிருவேன். இங்கே தெரியும் எனக்கு எத்தனை 1000 கோடி உட்காந்துருக்கு. 1000 கோடி ரூபா மொத்தத்துக்கு நான் சொல்கிறேன். மொத்த கம்யூனிட்டிக்கு ஒரு 1000 கோடி ரூபா ரெடி பண்ணும். நல்ல ப்ராஜெக்ட் கொண்டா காசு வாங்கிக்கோ, காசு திருப்பி கொடு. நன்றி, வணக்கம்.